வெல்கம் டு சிம்ப்ளி மாம் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை இல்லையா? ஸோ அதுக்கான டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே வந்து மார்னிங் 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு இன்றைக்கி தோசை தான் கொடுத்துட போகிறேன். ஏன்னா எனக்கு வீட்டில் சாமி கும்பிட்றோம் இல்லையா? குளிச்சுட்டு தான் சாப்பாடு செய்யணும். பாப்பா அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ண மாட்டா, ஸ்கூலுக்கு போகணும். அதனால சரி அவளுக்கு தோசை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சோடனே மாவு வந்து கரைச்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாசல் ஃபுல்லாக சாணி மொழுகி விட்டுட்டு கோலமும் போட்டேன். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது இந்த வேலையை. காலையில் 6:15 ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ தான் வந்து வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சாலுமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. டைம் எப்படி போகுதுங்கிறதே தெரியாது. இன்றைக்கி பாருங்கள், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சேன். வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்குள்ளே 6:15 ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து பாப்பாவால் தோசை ஊற்றி கொடுத்து அவளையும் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பாடு செஞ்சேன். இன்றைக்கி வந்து சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி போட்ட சாம்பார், அப்புறம் வந்து கோஸ் பொரியல் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாயசமும் லைட்டாக செஞ்சுருந்தேன். அப்புறம் சாமிக்கெல்லாம் படையல் போட்டு சாமி கும்பிட்டு காக்காவுக்கும் வந்து சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பொண்ணுங்களுக்கு வந்து எப்போவுமே நல்ல நாளும் சரி கெட்ட நாளும் சரி நம்ம முக்கால்வாசி நேரம் வந்து கிச்சனில் மட்டும்தான் செலவழிப்போம். அதுவுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்னால் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு நினைப்போம். ஆனால் எங்கேயுமே போக மாட்டோம், கிச்சனுக்குள்ளே மட்டும்தான் போவோம். வேலை அங்கேயே கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தா கூட சரி இத்தனை வேலை இருக்கே எப்படி தான் போகிறது அப்படின்ட்டு அதை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். நார்மல் டேஸில் கூட கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்குற மாதிரி டைம் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது விசேஷமான நாள், ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் நேரம் கூட வந்து ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்காது. நம்ம ரெஸ்ட் எடுக்கவும் நம்மளுக்குமே தோணாது. ஏன்னா ஏதாவது ரிலேஷன் வந்திருப்பாங்க, அப்புறம் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சே வந்து பாதி நேரம் போயிடும். எப்போவுமே வந்து மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் நம்மளை பற்றியும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஆனால் எந்த பொண்ணுமே வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து தெரிவாங்க. நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்ம அம்மா அப்பா அத்தை மாமா இவங்க யாராக வேணால் இருக்கலாம். அவங்க தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக தெரிவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை பற்றி நம்ம யோசிப்போம். ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்லேயே நம்ம இருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு எப்போயோ நடந்த ப்ராப்ளமெல்லாம் வந்து நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது தான் ஞாபகம் இருக்கும். நம்ம அப்படி பண்ணோம்ல அப்படி பண்ணோம்ல, நம்மளுக்கு இது நடந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை அப்போ தான் வரும். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நம்ம ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். பேசுகிறதுக்கு யாரும் இல்லைன்னா வந்து நம்ம ஏன்டா இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகும். ஸோ அப்படியெல்லாம் யோசிக்காமல் நம்ம மைண்டை வந்து எது செஞ்சால் ரிலாக்ஸாக இருக்கும், எது செஞ்சால் வந்து காமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து யோசித்து செயல்பட்டோன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம். நமக்கான சொல்யூஷன் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குமே தவிர மற்றவங்கக்கிட்ட வந்து இல்லை. அது வந்து தேடக்கூடாது, தப்பான விஷயம். நமக்கான சொல்யூஷன் நம்மக்கிட்ட தான் இருக்கும். நம்ம யோசித்து செயல்பட்டோன்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும். அதனால் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கனால வந்து ரொம்ப டிப்ரெஷனாக நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து வீட்டிலேருந்தே செஞ்சோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தாட்டெல்லாம் வரவே வராது. இன்றைக்கி வியாழக்கிழமை தான் வந்து எங்கள் ஊரில் சந்தை போடுவாங்க. ஸோ வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அங்கே ரொம்பலாம் காய்கறியெல்லாம் வாங்கலைங்க. வீட்டுக்கு தேவையான வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் 2, 3 காய் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்தோடனே வந்து சரி கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளி, சனி 2 நாள் தான் வந்து நம்ம காய் செய்ய முடியும். சரி எதுக்கு போய் வேஸ்ட்டாக வாங்கி வச்சிட்டேன் அப்படின்ட்டு நான் கம்மியாக தான் வாங்கினேன். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து எங்கள் வீட்டு சைடே வந்து வண்டியில் கொண்டு வந்து விற்பாங்க, அங்கே வாங்கிப்பேன். இல்லைன்னா மண்டே வந்து இங்கேருந்து சந்தை 3 கிலோமீட்ரு தான். அதனால் சரி பஸ்ஸில் போய் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் நிறைய காயெல்லாம் வாங்கி வைக்க மாட்டேங்க. எனக்கு வந்து 2, 3 நாளைக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து பக்கத்தில் வாங்கிக்கிறது, இல்லைனா சந்தைக்கு போய் வாங்கிக்கிறது அந்த மாதிரி பார்த்துப்பேன். ஓகேங்க, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனலில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கான டெய்லி ரொட்டீன்ஸ், அப்புறம் கிச்சன் க்ளீனிங், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.